நல்லவங்க ஆத்மா பரதீசுக்கும் கெட்டவங்க ஆத்மா பாதாளம் அப்படிங்கிற சொல்ற இடத்துக்கு போகும். சரியா? அப்ப அந்த இடத்துல இருக்கிற அந்த உயிரை திரும்ப கொண்டுட்டு வர்றதுக்கும் ஏசப்பாக்கு தான் வல்லமை இருக்கு. அவர் ஒரு வார்த்தை ஏன் மனசுக்குள்ளே அவர் நினைச்சா கூட போதும், இறந்தவங்கள அவர் உயிரோட கொண்டு வர முடியும். சரியா? புரியுதா? எப்ப என்ன நினைச்சாலும் அவருக்கு செய்ய முடியாத ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு தான் ஒரு சூழ்நிலை பெருசா தெரியும். ஐயோ இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, டாக்டரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை அப்படின்னு நினைப்போம். ஆனா ஏசப்பாவால மாற்ற முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மறைச்சவங்களை கொண்டுட்டு வர முடியும், உயிரோட எழுப்ப முடியும், பிறவி குருடர் செவிடர் நடக்க முடியாதவங்க எல்லாரையும் அவரால் குணப்படுத்த முடியும். சரியா? நம்மளுடைய நம்பிக்கை ஏசப்பா மேல இருக்கணும். அதே போல அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். சும்மா கெட்டவனுக்கெல்லாம் போய் செய்ய மாட்டாரு. இப்ப குடிச்சு உடம்பு சரீரம் எல்லாம் உள்ளக்க கெட்டு போய் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, குடிச்சிட்டே இருந்தா உன்னை காப்பாத்துறது கஷ்டம்.